ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக். இந்த ஃபோட்டோ எடுக்கிறது என்னத்துக்குன்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லி நான் கொஞ்ச நாளைக்கு முதல் கேட்டிருப்பேன். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நேமான ஆக்கள். அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நான் போடுறேன். ஒரு லாங் வீடியோ உண்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு எங்களோட டாக்டர் பிறந்ததுக்கு பிறகு நாங்கள் போகிற ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ட்ரிப் பண்ணுறதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கே போனாங்கன்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரேடியாக போடையில் நான் ஒரு 1 வீக்குக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணின வீடியோ மட்டும்தான். இது வந்து நாங்கள் போகிற டைம் சரியான மலைக்குள்ளே தான் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் செஞ்சோம். பேக்ஸ் வந்து 6 இயர்ஸ்ன்றதால் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு. பேக்ஸோ ஒரு திங்ஸும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி இப்போ இது வந்து பெட்டா மல்வத்த ஸ்ட்ரீட் தான் பார்த்தோம். சரியான ஒரு மழை நாளில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு பேக்ஸ் எல்லாம் வேண்டிட்டு ரிப்பேர் பண்ண வேண்டிய பேக்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி உடுப்புகள் அடுக்கி நிறைய நாளை பிறகு பெரிய ட்ரிப் கொண்டு போகிறோம். ஸோ ஒரு 9 days ட்ரிப் கொண்டு போனாங்க. ஸோ சின்னவாம் சரியான எக்ஸைட்டட். இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறான்னு சொல்லி. அவனோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ட்ரிப் தானே. ஸோ இப்படி தான் நாங்கள் ரெடி ஆனாங்க ட்ரிப்புக்கு முதல். இது வந்து மேண்டேட்ரி ஷூட் 2 பேரும். ஸோ இது வந்து ஏர்போர்ட்டில் ரீச் ஆனதுக்கு பிறகு நாங்கள் ட்ராலி ஒன்று எடுத்து தான் தள்ளணும்னு சொல்லி முன்னுக்கு நிற்கிறா. இது எங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதால அவள் வாக்கரில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தா. இப்படி நடக்க முடியாத ஆக்களுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ராவல் பண்ணிக்கல. அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி நல்ல மலைக்குள்ளே தான் போய் இறங்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆயத்தம் ஆகிறோம். சரியாக ஏர்லியாக வலிக்கிட்டோம். என்னென்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து நாங்கள் வீல் சேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவளுக்கு வந்து நடக்க கொஞ்சம் கஷ்டம் இருந்ததால் வீல் சேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீல் சேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆன்லைன் செக்இன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டினோம். அதாவது எங்களோட டிக்கெட் வந்து ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணினதால் ஒரு ஆளுக்கு வீல் சேர் இருந்தாலும் அது வந்து ஸ்பெஷல் சீட்ஸ் அலோகேட் பண்ண வேண்டி இருக்கிறதால ஒருத்தருக்குமே ஆன்லைன் செக்இன் பண்ணுறதுக்கு விட மாட்டினோம். ஸோ 1.5 hours முதலே நாங்கள் போயிட்டோம். நார்மலாக ஆன்லைன் செக்இன் பண்ணினா 90 minutes முதல் நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணினா காணும் ஃப்ளைட் டைமுக்கு முதல். பட் எங்களுக்கு ஆன்லைன் செக்இன் விடாததால் நாங்கள் எனிவே மழை மண்டதால் ஏர்லியாக வலிக்கிட்டுட்டோம். ஸோ நாங்கள் ஒரு 2.5 hours முதலே போயிட்டோம். அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நிற்க வேண்டி வந்தது. இதுதான் சின்னவாண்ட பாஸ்போர்ட். ஸோ வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவாக்கான கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உள்ளுக்குள்ள லைட்ஸ் இரவு மாதிரியே இல்லை தானே. நைட் ஃப்ளைட் 12:40 தான். நாங்கள் 12:40 AM தான் எங்களோட ஃப்ளைட் இருந்தது. ஸோ இது நைட் ஒரு 10 முதலே நாங்கள் போயிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. இது வந்து நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நம்மாண்டு வீல் சேர் வரும் மட்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வீல் சேர் அரேஞ்ச் பண்ணுவினோம். ஸோ இது ஏர்போர்ட் கவுண்டரில் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். வீல் சேர் தர மட்டும். சர்வீஸ் வந்து நல்லா இருந்தது. இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான். நாங்கள் பேமெண்ட் ஒன்றுமே செய்ய தேவையில்லை வீல் சேருக்கு. நீங்கள் டிக்கெட்டில் வந்து வீல் சேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததை காட்டினா போதும். அவையில் வந்து காட்டின உடனே வீல் சேர் கொண்டு வந்து அசிஸ்ட் பண்ணுவினோம். ஸோ இது வந்து எங்களோட கேட் நம்பர் 45 தான் எங்களுக்கு செக்இன் அண்ட் லக்கேஜ் ஹேண்ட் ஓவர் நடந்தது. ஸோ அன்றைக்கு வந்து கன்சிடரபிளான அமௌண்ட்டான ஆட்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தவ. நாங்கள் ட்ராவல் பண்ணின டேட் எப்போன்னு சொன்னால் 14th ஏர்லி மார்னிங். 14th வந்து ஸ்ரீலங்காவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததில் இருக்கும் ஞாபகம் இருக்கும். 14th November ஏர்லி மார்னிங் தான் ட்ராவல் பண்ணினாங்க. அன்றைக்கு எங்களோட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருந்தவ. ஸோ இதுதான் நாங்கள் லக்கேஜஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அவ்வளோ பெருசாக நாங்கள் ஒன்றும் கொண்டு போகலை. 9 daysன்றதுக்கு என்ன நாங்கள் பெருசாக கேரி பண்ணலைன்னு சொன்னால் ஃபேமிலியாக போனதால் சின்னவாக வந்ததால் நிறைய கேரி பண்ணலை. அங்கே போய்ட்டு லாண்ட்ரியில் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்றதால் நாங்கள் கொஞ்சம் குறைவாக தான் கேரி பண்ணினாங்க. என்ன கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ எவ்வளோ குறைய கொண்டு போயிடுமோ அவ்வளோ குறைய தான் கொண்டு போனாங்க. சின்ன லக்கேஜஸ் 2 பெரிய லக்கேஜஸ் 2 தான் கொண்டு போனாங்க. அவ்வளோ எங்களுக்கு வெயிட் பிரச்சனைண்டா வரையில்லை. மற்றபடி என்ன சொன்னாங்க, வெயிட் அளக்கு மட்டும் கொஞ்சம் ஹார்ட் பீட் ஒன்று கூட துடிச்சு கொண்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த ட்ரிப்பில் அப்படி இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். நாங்கள் அவ்வளோ கொண்டு போயிடலன்னு சொல்லி. ஸோ அது ஹேண்ட் லக்கேஜஸும் வெயிட் பண்ணி பார்க்கணுமென்னு சொல்லி கேட்டவ. அது ஹேண்ட் லக்கேஜஸ் நாங்கள் வைக்க அவளுக்கு விளங்கிட்டுது அவ்வளோ இஷ்யூ இல்லைன்னு சொல்லி. ஸோ திருப்பி எடுக்க சொல்லிட்டா. ஹேண்ட் லக்கேஜஸ் சும்மா ஹேண்ட் பேக்ஸ் தான் கொண்டு போனாங்க. ஹேண்ட் லக்கேஜஸ் இல்லாமல் சின்னாளுக்கு வந்து சும்மா ஒரு உருட்டுறதுக்கு ஒரு பேக் வேணுமென்னு கேட்டால் அவள் கொண்டு வேண்டியதான். ஸோ அந்த பேக்கும் இந்த மாதிரி 2-3 பேக்கும் தான். ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணி முடிஞ்சு போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட கேட் நம்பர் 8 தான் எங்களோட ஃப்ளைட். ஸோ அந்த கேட்டுக்கு போய்கொண்டிருக்கோம். இதுக்கிடையில் நிறைய நேரம் வெயிட் பண்ணினாங்க. நான் வெயிட் பண்ணதெல்லாம் வீடியோ பண்ணல.
இது வந்து 90 மினிட்ஸுக்கு முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் கேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கேட்டுக்குள்ளேயும் வந்து ப்ரையாரிட்டி வீல் சேர்ன்றதால் ப்ரையாரிட்டி ஆனாக்களை வந்து வேறு வழியால் கொண்டு போயிடுவினோம். மெட்டாக்கள் வந்து நார்மலாக போகிற மாதிரி போகணும். ஸோ இதுதான் கேட்டுக்குள்ளுக்குள்ளே. இது வந்து இதுக்குள்ளேருந்து கூட இப்போ இதிலேருந்து ஃப்ளைட் பார்க்குற மாதிரி வராது. நாங்கள் வெளியில் நின்று பார்க்கல இந்த மாதிரி தெரியாதானே. இப்போ உள்ளுக்குள்ளே நின்று வந்து ஃப்ளைட்டை பார்க்குறதுக்கு எங்களுக்குமே எக்ஸைட்டடாக இருக்கும். சின்ன பிள்ளைக்கு வந்து இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ இது ஃப்ளைட்டில் நாங்கள் போர்ட் பண்ணிட்டோம். எங்களோட ட்ரான்சிட் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட ட்ரான்சிட் வந்து மலேசியாவில் இருந்தது. இது நாங்கள் கிட்டத்தட்ட மலேசியாவுக்கு ரீச் பண்ண போகிறோம். சாப்பாடு வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ்ன்றதால அவங்களோட கல்ச்சரலான ஃபுட், சோறு, ஃப்ரைட் ரைஸ் அப்படி தான் இருந்துச்சு. சாப்பாடு ஓகேயாக இருந்தது, பெருசாக ஹெவியாகவும் இல்லை, நல்லா இருந்தது. எங்களுக்கு அளவான சாப்பாடாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் நாங்கள் இதுக்கு முதல் மலேசியா ட்ராவல் பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குமென்னு சொல்லி. ஸோ அவங்களோட பீனட்ஸ், அந்த ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து எனக்கு சரியாக பிடிக்கும். ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ட்ரிங்க்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ட்ரிங்க் எடுத்து குடிக்கலாம். ஸோ சாப்பாடு வைஸ் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் இல்லை, ஆவரேஜாகவும் இல்லை, ஓரளவு ஓகே இருந்தது. எங்களுக்கு அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இல்லாததால் பெருசாக ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்கையில். ஸோ ஒரு 3 hours தான் இருந்தது எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு. அதுக்கிடையில் அவங்க சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, நார்மலான சாப்பாடு உண்டு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சின்னவதன் கூட எக்ஸைட்டடாக இருந்தால் ஃப்ளைட் டேக் ஆஃப் நாங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிக்க லேண்ட் பண்ணிக்கலே கொஞ்சம் ஃபஸ்ட் பண்ணுவா உதறியான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருந்தால், பயப்படவும் இல்லை, அளவும் இல்லை, தனக்கு எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொன்னால். நாங்கள் நினச்சோம் போரிங்காக இருக்குதுன்னு சொல்கிறா உதறியான்னு பார்த்தோம். ஆனால் மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து ஒக்கியூபைடாக வச்சுருக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருந்தாங்க, காலை பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் ஸோ இது மலேசியன் ட்ரான்சிட் முடிஞ்சு நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு அரைவ் பண்ணிட்டோம். ஷட்லோனில் ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ நான் வந்திருக்கிற கண்ட்ரி வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி என்ற ஐலாண்டுக்கு தான் அரைவ் பண்ணியிருக்கிறேன். டெபன்சர்னு சொல்லி ஏர்போர்ட் உண்டு, அந்த ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி வைஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு. நல்ல வெல்கமிங்கான கண்ட்ரி. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதால நீ ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏர்போர்ட் வந்து அவங்களோட கல்ச்சுரலான திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டாச்சூஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கல்ச்சுரலான வெல்கமிங்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு எமிக்ரேஷனில் வந்து இப்படி இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்குறாங்க. நாங்கள் கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு எமிக்ரேஷனை செய்யாமல் இப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணிக்கல ட்ரை பண்ணி பார்ப்போம்னு யோசிச்சு நாங்கள். ஸோ இதான் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறோம் ஹைவேயால். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா மாதிரி தான் கண்ட்ரி, ஆனால் கொஞ்சம் ஹியூமிடிட்டி கூட, வெக்கையான கண்ட்ரி. நாங்கள் ஃபஸ்ட்டாக போய் ஸ்டே பண்ணின வந்து உபுட்ன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஒன்றுக்கு தான், அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அவங்களோட கல்ச்சுரலான பில்டிங்ஸும் ஸ்டாச்சூஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ பாலி என்றாலே அந்த அவங்களோட டிப்பிக்கல் கோபுரம் ஒன்று தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ போகிற வழியிலேயும் அந்த கோபுரம் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த கோபுரத்தை பார்த்தாலே பாலி தான் ஞாபகத்துக்கு வரும். உபுட் நாங்கள் ஸ்டே பண்ணின வில்லேஜ் உபுட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி கோவில்கள், டெம்பிளில் உள்ள முன்னுக்கு இந்த கோபுரத்தை தான் நான் சொன்னேன். இந்த கோபுரம் வந்து உபுட்டில் நிறைய பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உபுட் வந்து ஒரு ஹிந்து வில்லேஜ். இது வந்து பாலி சிட்டியிலேருந்து நாங்கள் இப்போ உபுட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த போய்கொண்டிருக்கேக்கிலே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஒரு கிராமத்துக்கு போகிற மாதிரி வயல்கள் இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ நான் இனி வர வீடியோஸில் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் பாலி விலாக் தான் போடுவேன். ஸோ இனி வர வீடியோஸில் வந்து பாலியில் நாங்கள் என்னென்ன பார்த்து, நாங்கள் எங்கெங்கே தங்கினாங்க, என்ன மாதிரியான ஆக்களை மீட் பண்ணினாங்க, ஸோ எங்களோட ட்ரிப்பில் வந்து இன்னும் யார் எங்களோட ஜாயின் பண்ணினவை, அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இறங்கினோடனே சரியான டயர்டில் ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். எப்படா ஹோட்டலுக்கு போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே போய் கொழும்புல வலிக்கிட்டது வந்து மார்னிங்